வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ. விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 வியூவர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர் தோழிகளுக்கும் நமது நன்றிகள். சரி, இன்றைக்கு படிப்பு சம்மந்தப்பட்டு ஒருத்தவங்க எந்த மாதிரியான ஜாதகம் இருக்கும், நிறைய படிக்கணும் அப்படின்ற மாதிரி. இதில் என்னென்னா ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ. ரொம்ப வயசு குறைவு, வயசு குறைவான குழந்தைங்களோட ஜாதகம் என்கிட்ட வந்தாலே எனக்கு ஒரு பதட்டம் இருக்கும். ஐயோ, என்ன செக் பண்ண போகிறாங்களோ அப்படின்னு. ஆனால் ஜாதகம் பார்த்த உடனே உடனே நான் முதல்ல அந்த அம்மா கிட்ட கேட்டது, ஒன்றுமே இல்லையே, ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையே, ஏமா ஜாதகம் பார்க்க வந்தீங்கன்னொடனே அவங்க 2 விஷயம் சொன்னாங்க. ஒன்றாவது, பிறந்தப்ப பேர் வைக்கிறதுக்காக பார்த்தது. 2வது, உங்களோட ரீல்ஸ் யூடியூப்பில் பார்த்தேன், கொஞ்சம் லாஜிக்காக சில விஷயங்கள் இருந்தது, அதனால இது ஜாதகம் பார்க்க வந்தேன். ஓகே, அப்போ ஜாதகம் என்னோட வீடியோஸ்லாம் பார்க்குறீங்கனாலே உங்களுக்கு சில விஷயம் தெரியும் தானேம்மா. லக்னம், லக்னாதிபதியின் சுபத்துவம், தசாபுத்தியின் சுபத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சில அமைப்புகள் சொல்கிறேன்னே தெரியுமான்னொடனே லேசாக கொஞ்சம் விஷயங்கள் தெரியும் அப்படின்னாங்க. சரி, ஜாதகம் இதுதாங்க. டேட் ஆஃப் பர்த் வேணாம், ஆனால் 2006 பிறந்த ஜாதகம் இது மட்டும் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா இப்போ தான் 8 வயசு ஆகுது. ஓகே, ஜாதகம் போட்ட உடனே நான் கேட்குற சில விஷயம், உங்களுக்கு தெரியாத, உங்களுக்கு புரியாத சில கேள்விலாம் உங்களை பார்த்து கேட்குறாங்களா? ஆமாம். எப்போதும் துருதுருன்னு இருக்காங்களா? எல்லாத்துலேயும் ஸ்ட்ரெயிட் ஏ போடுறாங்களா? அடுத்து நான் கேட்ட எல்லா விஷயத்துக்கும் ஆமாம். நான் திரும்ப திரும்ப அவங்ககிட்ட ஒரு 3-4 விஷயம் சொல்லிட்டு, பார்க்கவே ஜாதகம் பார்க்கவே தேவையே இல்லாத ஜாதகமாக இருக்கேம்மா, இதெல்லாம் ஏம்மா ஜாதகம் பார்க்க வரீங்க அப்படின்னு. என்ன அப்படின்னா, இந்த ஜாதகத்தினுடைய மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, லக்னம் லக்னாதிபதியின் சுபத்துவம்ங்க. அப்படியே பார்க்கும்போதே கண்ணு மண்ணுக்கு அப்படியே ஒரிஜினலாக அப்படியே தெரியுது. ஓகே, இந்த கன்வர்சேஷன் ரொம்ப நேரம் நான் சொன்னேன், ஒரு 15 நிமிஷம் கூட இல்லைங்க. பாப்பாவை பற்றி பேசவே இல்லை, வேற விஷயம் தான் நாங்கள் பேசணும். அதில் லக்னத்தில் ஒளியான சந்திரன் இருக்காரா, அப்போ தான் பௌர்ணமியிலேருந்து அப்படியே அடுத்த நாளில் இருந்தாலும் கூட ஒளியான சந்திரன். அடிக்கடி நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம், லக்னத்தை சுபர் வலுத்து தொடர்பு கொள்வது அப்படின்றது மிகப்பெரிய நல்ல அமைப்புன்னு சொல்கிறோமா. இந்த அமைப்பில் லக்னத்தில் பௌர்ணமி சந்திரன், பௌர்ணமி ஆகி அடுத்த நாள் ஆனாலும் கூட ஒளியான சந்திரன் வட்டமான லக்னத்தில் தொடர்பு கொண்டிருக்கிறார். அடுத்தது குரு லக்னத்தை பார்க்கிறார். இந்த ஜாதகத்தின் மிகப்பெரிய சிறப்பே லக்னத்தோடு மாபெரும் சுபர்கள் எல்லோரும் தொடர்புல. எப்பொழுதுமே முதன்மை சுப கிரகம் சந்திரன், அது மைண்ட்ல வச்சுக்கோங்க. முதன்மை சுப கிரகம் சந்திரன், முதன்மை சுப கிரகம் சந்திரன் தான். குருவை விட மேலாகவா? ஆமாம், குருவை விட மேலாக இருக்கக்கூடிய உயர்வான ஒரு ஒளியான அமைப்புகள்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னா சந்திரன் தான். பௌர்ணமி சந்திரன், அமாவாசை சந்திரன் இல்ல. அந்த சந்திரன் லக்னத்தோட தொடர்பு. லக்னாதிபதி உச்ச புதனின் வீட்டில் அமர்ந்து, உச்ச புதனும் லக்னாதிபதியும் சேர்ந்து லக்னத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய யோக அமைப்பு. அதுல இப்ப தசாபுத்தி என்ன பண்ணுது? தசாபுத்தி அமைப்பு அப்படின்னு வரும்பொழுது இந்த இடங்கள்ல தசாபுத்தி சற்று டல்லான பலனை தருது. சனி தசை, சனி இந்த இடத்துல பாக்கியத்துல இருந்து, நான் ஒரு விஷயம் சொன்னேன், அப்பா இந்த பொண்ணு பிறந்த ஒரு விஷயம் என்னன்னா, அப்பாவுக்கு கொஞ்சம் டல் இருக்கும். பொண்ணு பிறந்தனால இல்லை, அப்பா டல்லா இருக்காரு, அது ஜாதகத்துல இருக்கு அப்படின்ற மாதிரியான சில விஷயத்த சொல்லிட்டு, இதற்கு அடுத்த நிலையாக மிகப்பெரிய அளவுல புதன் திசையில பாப்பா மிகப்பெரிய யோகா அமைப்புல இருப்பாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஒரு கேள்வி வரும், கேந்திராதிபத்திய தோஷம் வராதா? இந்த கேந்திர அமைப்பு கடுமையான சுப அமைப்புல இருக்கு, கேந்திராதிபத்திய தோஷம் வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல தாங்க சந்திர அதியோகம் சகல தோஷங்களுக்கும் நிவர்த்தி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றோம்ல. இந்த இடத்துல சந்திர அதியோகம் பூர்ண அமைப்புல கேந்திராதிபதிகள் 2 பேரையும் கடுமையான சுப அமைப்புல பண்ணி ஒரு அளவுக்கு பொலிவான நிலையில வச்சிருக்கக்கூடிய அருமையான யோகா அமைப்புல இருக்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜாதகங்க. இந்த ஜாதகத்தெல்லாம் குறை சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை. அருமையான அமைப்புல சூப்பராக இருக்கக்கூடிய ஜாதகம். இதுல புதன் திசையில இவங்க வானியல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல அதிக ஈடுபாடா இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு வானியல்னா என்னன்னு தெரியல. ஸ்பேஸ் ரிலேட்டடான அமைப்புகள்ல வானியல், வானத்தை பத்தி நான் அவங்ககிட்ட சொன்ன விஷயம், வானத்தை அளப்பாங்கன்னு சொன்னேன். இதுதான் சரியான வார்த்தை. அந்த அம்மா அந்த வீடியோ பார்த்தாங்கன்னா, வானத்தை அளப்பாங்க புதன் திசையில. எல்லா இடங்கள்லயும் அரசு அரசு சார்ந்த அமைப்புகள்ல பரிபூர்ண லக்கு. இந்த ஸ்காலர்ஷிப்பாக இருக்கட்டும், அதுவாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், எல்லாமே கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு பிரின்சஸ் மாதிரிமா, ஒரு இளவரசி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னொடனே வீட்டில் பிரின்சஸ்ன்னு தாங்க கூப்பிடுவோம் அப்படின்னாங்க. ஓகேங்களா, வீட்டில் பிரின்சஸ் தான், பிரின்சஸ்ன்னு தான் கூப்பிடுவோம் அப்படின்னாங்க. அது எப்படிங்க அதெல்லாம் சொல்ல முடியும்? உண்மையாக கேட்டாங்க, இந்த ஜாதகத்தை கணிக்கிறது ரொம்ப 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 ஈஸி. என்னது? லக்னத்துல சுபர், லக்னத்தோட சுபர் இந்த இடத்துல எதுல சொதப்புவாங்க அப்படின்னா, கேந்திராதிபத்திய தோஷம் வந்துரும்னு தான் சொதப்புவாங்க. அதற்கு பரிபூரண நிவர்த்தி லக்னத்தை, லக்னத்திலிருந்து பார்க்கக்கூடிய சந்திரனின் அதியோகம் பூர்ணமாக அந்த கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுக்கக்கூடிய 2 கிரகங்களுக்கும் சந்திராதியோகம் இருப்பது மிகப்பெரிய யோகம்ங்க. இதற்கு அடுத்த நிலையில அடிக்கடி ஜோதிட அமைப்புகள்ல நண்பர்கள் தங்களுக்குள்
நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திர அமைப்புகளில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மிகப்பெரிய உன்னத ஜாதகம்னு சொல்லுவோம்ல. இந்த அமைப்புல சந்திரன், சூரியன், குரு, செவ்வாய் இவர்கள் தங்களுக்குள் கேந்திரமாக இருக்கக்கூடிய அமைப்பு. சுக்கிரனும் சனியும் தங்களுக்குள் தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லிட்டு இதுதாங்க யோக ஜாதகம். யோக ஜாதகம் மிகப்பெரிய அளவுக்கு சம்பாதிக்கக்கூடிய ஜாதகம், ரொம்ப ஈஸியா பெரிய உச்சத்தை எட்டக்கூடிய ஜாதகம்லாம் எப்படி இருக்கணும்னு பார்க்கணும்னு ஆர்வமா இருக்கும்ல. அந்த அமைப்புல இதுதாங்க இந்த அருமையான அமைப்புல இருக்கிற அந்த ஜாதகம். இந்த பொண்ணுக்கு வாழ்நாள் முழுக்க சனி தசை டல்லுங்க. ஆனா சனி தசை முடிஞ்சு அடுத்து வரக்கூடிய குரு தசை, அடுத்து வரக்கூடிய புதன் திசை, புதன் முடிஞ்சு வரக்கூடிய கேது, கேது முடிஞ்சு வரக்கூடிய சுக்கிரன் சொல்லிட்டு வாழ்க்கையில பிற்பகுதியில் முழுக்க 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 யோகங்களையும் லக்ஸரியான வாழ்க்கையையும் பரிபூர்ணமாக அடையறதுக்காக கொடுத்து வச்ச ஒரு ஜாதகம்ங்க. இதுதான் அந்த ஜாதகத்துல நம்ம பார்த்து சொன்னது. இதுல ஏன் தந்தை சம்பந்தப்படுற விஷயத்தை பற்றி அப்படி டல்லா சொன்னோம். அப்போ கேட்டப்ப இல்லைங்க பெருசா எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம், இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொன்னோம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சிம்மத்தையும் 9ஆம் இடத்தையும் சனி பாதிக்கிறது அப்பா சம்பந்தப்படுற விஷயங்கள்ல ஒரு டல் இருக்குங்க. ஓகேங்களா? ஆனா சூரியன் பூர்ண ஒளியா இருக்காரு. அதனாலதான் அப்பாவுக்கு பெரிய அளவுக்கு உணர்ற அளவுக்கு கஷ்டங்கள் இல்லை அப்படின்ற அளவுக்கு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி. ஓகே, இந்த ஜாதகத்தை நம்ம சூஸ் பண்ணதுக்கு காரணம் படிப்பு. கன்னி வீடு, இன்னைக்கு காலையில டிக்டாக்ல நம்ம பேசுனதுல கன்னி வீடு பலவீனமா இருந்தா படிப்பு தொடர்பு கொள்ள முடியாதுன்னு சொல்லமா, தொடர்பு கொள்ள முடியும், தொடர முடியாது அப்படின்னு சொன்னோமா, அந்த அமைப்புகள்ல இந்த ஜாதகத்துல கன்னி கடுமையான சுப அமைப்பு அப்படின்றதுனால அறிவு சார்ந்து வானியல் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகள் சம்பந்தப்பட்ட துறைகள்ல மிகப்பெரிய உயரத்தை எட்டக்கூடிய உன்னதமான யோக ஜாதகம்ங்க. இதை சொல்றதுக்காக தாங்க இந்த 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 ஜாதகத்தையே செலக்ட் பண்ணோம். நல்ல அற்புதமான சகல யோகங்களையும் நேர்மையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு ஜாதகத்துல லக்னம் லக்னாதிபதி எப்பொழுதுமே சுபர் தொடர்புலையும் நேர்மையான அமைப்புகளும் இருப்பாங்க. அதுக்கு உதாரண ஜாதகம் தாங்க அதுங்க. வேறு ஒரு ஜாதகத்தில் மறுபடியும் சந்திக்கலாம். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.